ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட் வரும். மிஸ் பண்ணாத பாருங்கள். நாங்கள் எங்கே போனாலும், கோயிலுக்கு போனாலும் எல்லா வீடியோ நான் எடுத்து போடுறேன். நம்மளுடைய ஷார்ட் வீடியோ வரும், எல்லாமே இருக்குது. நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்க்காம இருக்கவங்க பாருங்கள் நண்பர்களே. அது இல்லாமல் பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் தட்டுங்க, ஓகேங்களா? நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நான் வீடியோ பண்ண முடியும். இதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட் வரும். அதனால் ஷேர்லாம் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, நம்ம நீங்கள் லைக் போட்டால் மட்டும்தான் நான் என்னால் வீடியோ பண்ண முடியும். குட்டி மக்களுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் நண்பர்களே. மழை வரா மாதிரி இருக்குது. கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலா. நவீன், பால் வேணுன்ட்டியா? காஃபியை போடுவோம். பப்பிமா நண்பர்களுக்கு குட் மார்னிங் சொல்லு. நண்பர்களை லைக் போட சொல்லுங்க. என்ன பப்பி சொல்லு. எங்கள் அம்மாவுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? சொல்கிறீங்களா நண்பர்களே? எங்கள் பப்பி சார்பாக நானே சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல கண்டென்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள் நண்பர்களே, நேற்று வாங்கின வெங்காயம் தக்காளி கூட எடுத்து வைக்காத அப்படியே இருக்குது. நான் டயர்ட் ஆகிட்டு, அதனால தான் எடுத்து வைக்கல. பப்பு, எங்கள் பப்பு பாருங்க படுத்துக்கிட்டா. பப்பு குட்டி, என்ன காலையிலே தூக்கம்? நைட்டில் என்ன செக்யூரிட்டி வேலை பார்த்தியா? அம்மா பேசிகிட்டு இருக்கேன், வாயை திறக்க மாட்டேங்கிற. பப்பு குட்டி, பா. காஃபி பப்பி, காஃபி குடிக்கலாமா? பப்பு வா, காஃபி குடிக்கலாம் வா. பப்பு, நவீன், பால் பொங்கிடுச்சா இல்லையா? டேய், ஏண்டா இங்கே பாடுறா. போட ட்ரெஸ் போடாத, எத்தனை வாட்டி சொல்கிறது? எத்தனை இருக்குது போடாது? எப்போ பார்த்தாலும் போட்டதே போடுறியே. போடாததுக்கெல்லாம் யார் ஆதரவு கொடுப்பா? மாற்றி போட்டதையே போட்டுட்ருக்கல. சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. ஒன்றுத்தில் சாதம் வந்துட்டுருக்கே, தண்ணி ஊற்றக்கூடாதா? ஒன்றுத்தில் பால் இருக்குது, பிஸ்கெட் இருக்குது. இது எனக்கு பிடிச்ச பிஸ்கெட். இதை காஃபி தொட்டு தான் நான் சாப்பிடுவேன். பால் பொங்குட்டியா? பட்டர் பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்றாரு. தோசை சட்னி தான் செஞ்சேன் நண்பர்களே. நவி, என்ன பண்ணுற? இது தோசையா? குட்டி குட்டியாக போடுற? குழந்தையா? ஓ, குட்டி தோசையா? ஏன்னா இப்படி பண்ணுற? ஒரே இதுவாக சுடுறதை விட்டு குட்டி குட்டியாக போட்டுருக்க. எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு இருப்பியா? எண்ணெய் ஊற்றாதே சுடுறியா? வருதா வெங்காயத்தியா? ஊத்திக்கு என்னது? மீன் குழம்பு, குருமா, சட்னி. என்னடா பண்ற? ஏய், என்ன பண்ற? ஏய், என்ன பப்பி? உன்னை யார் கட்டி போடுது பப்பி? பப்பி யார் கட்டி போடுது? ஏய், யாரா கட்டி போடுது பப்பியை? குழந்தைய கட்டி போட்டிருக்காங்க. செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, யார் அப்பா கட்டி போட்டாரா? ராஜப்பா. குழந்தை எல்லாம் போயிட்டு வந்துட்டா, வரமாட்டா. போடா, கட்டி போட்டீங்க. நான் வேறு வரணுமா உங்களுக்கு? வர முடியாது, போடா. ஏண்டா
விட்டா போதும் சொல்லி ஓடுறாங்க மேடம். எப்பா சைனை கட்டிட்டாங்க, நம்மளை போய் பத்துக்கலாம், பத்து தூங்கிக்கலாம். என்ன செல்லக்குட்டி தூங்குங்க. என்ன பண்ணுறீங்க உள்ளே போயிட்டு? மேடம் என்ன பண்ணுறீங்க? பத்துட்டிங்களா? ஃபேண்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு சைஸ் வந்து 34. அதில் ஒரு ஃபேண்ட் வந்து 32 வந்துடுச்சு. மாற்றணும். இது ஒன்று, இந்த கலர் ஒன்று, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர். பேண்ட் கரெக்டாக இருக்குது, 34 கரெக்டாக இருக்குது. ஆனால் 32 வந்து சின்னதாக இருக்குது. ஆனால் மாற்றணும். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் பையன்கிட்ட மாற்ற சொல்லி. இங்கே பாருங்கள், இதுதான் திருப்பூருக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ வந்து இந்த ஃபேண்ட்டை தான் போட்டு வந்தார். பாருங்கள், ஒரே வாட்டி தான் போட்டார். பில்ட்டு போகிற இடத்துல பாருங்கள் அறந்துடுச்சு. ஒரே வாட்டி தான். எவ்வளோ நேரம் மிஞ்சி போனால் கோயிலுக்கு போயிட்டு வர நேரம்தான். அதுங்காட்டியும் பாருங்கள், ரெடிமேட் பேண்ட்டு அறந்துடுச்சு. ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க 730 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 4 பேண்ட்டு வந்து 3000 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்தது வந்து 2500 ரூபா காசு கொடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரே வாட்டிலே பில்ட்டு போகிற இடம் காலி. அதான் இப்போது இந்த 32 சைஸ் மட்டும் மாற்றலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பிடிக்காது இல்லையா, அதனால் மாற்றி ஆகணும். தெரியுதா? 32 சைஸ் தெரியுதா? ஓ, மாற்றி காட்டணும் பாருங்கள். இப்படி கட்டினாலும் தலைக்கே வர மாதிரி தெரியுது. எல்லாம் ஒரே சைஸுன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ பார்க்குறேன். நேற்று நைட்டு தான் பார்க்குறேன். நான் வாங்கி 5 நாள் ஆயிடுச்சு. நேற்று நைட் பார்க்கும்போது எல்லாம் 34 இருக்குது. ஆனால் இந்த ஒரு பேண்ட்டு மட்டும் 32 இருக்குது. பார்க்காத வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. ஃபேண்ட்டு கொடுத்துட்டாங்க, மாற்றின்னு வந்துட்டான் பையன் போயிட்டு. சரியாக இருக்குமா தான் தெரியல. ஆனால் ஒன்று தான் போட்டு பார்த்தாரு. அப்புறம் 3 போட்டு பார்க்கல நண்பர்களே. போட்டு பார்த்தா தான் தெரியும். ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க காலையில்? நான் வந்து இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. 12ஆவது. இதுக்கப்புறம் தான் நான் தோசை ஊற்றி சாப்பிட்ணும். ஏன்னா லஞ்ச் பண்ணலை, டிஃபன் தான். நேற்று மீன் குழம்பு வச்சேன் இல்லையா, அந்த மீன் குழம்பு இருக்குது. அதை வச்சு அதுதான் சடிஷ். வேறு ஒன்றும் இல்லை. தோசை சுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதான் நண்பர்களே. எங்கள் வீட்டுக்காரர் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வரல. அதனால் நான் வந்து சமையல் வந்து நான் பண்ண போகிறதில்ல. நைட்டுக்கும் டிஃபன் தான். நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகிறோம். அதே நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நமக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட் வரும், மிஸ் பண்ணாத பாருங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.